ஹலோ ஆல் த பிஜிடி ஃபீவர் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிஜி டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அந்த கேப் நடுவில் வந்து ஐபிஎல் ஆப்ஷன் அது ஃபுல்லாக போய் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் பிஜிடி முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னா இது வந்து ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். ஸோ அந்த கேப் ஆப்வியஸாக பெருசாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்சோட ரெக்கவரியே வந்து மினிமம் ஒரு ஒரு 4 to 5 days ஆகும் அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இது ப்ளஸ் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஆடுவாங்க. ஸோ இந்த ரெக்கவரி டைம் வந்து ப்ராப்பராக இருக்கிறது தான். அதுக்கடுத்து ஒரு பெரிய மேட்ச் வந்து அடுத்து நமக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து அதுவும் ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச், செகண்ட் டெஸ்ட் மேட்சாக வந்திருக்கு. அதுவும் அட்லைட் ஓவல் ஆடப்போகிறோம். ஸோ அந்த பெரிய அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இது பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ T20 மாதிரி ஃப்ளட் லைட்ஸ்ல டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா அப்கிரேட் ஆகி அதுக்கு என்ன மாதிரி பால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிங்க் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2015 நவம்பர்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து இதே அட்லைட் ஓவல் கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. உலகத்துல இது வரைக்கும் 22 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுல ஆஸ்திரேலியா 12 விளையாண்டுருக்காங்க. அந்த 12 டெஸ்ட் மேட்ச்ல 11 வின் பண்ணியிருக்காங்க. அவங்க லாஸ்டா தோத்த ஒரே மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 பிப்ரவரியில வெஸ்ட் இண்டீஸ் கூட பிரிஸ்பேன், அதாவது கப்பா கிரவுண்ட்ல நடந்த மேட்ச் தான். ஆல்ரெடி நம்ம 2021ல அந்த கப்பா பிரீச் பண்ணிருப்பாங்க ஒரு 31 years ரெக்கார்டை. அதுக்கடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அதை பீட் பண்ணியிருப்பாங்க. சமோ ஜோசப்போட எமர்ஜென்சி அங்கதான் 13 விக்கெட் எடுத்திருப்பாரு. செமையா இருக்கும். நீங்க அந்த ஹைலைட்ஸ் கூட முடிஞ்சா பாருங்க. இட் டிலைட்ஃபுல் வாட்ச் டு வாட்ச் த டெஸ்ட் மேட்ச். ஏன்னா அது வந்து ஒரு பீக் டெஸ்ட் மேட்சா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து மொத்தம் 4 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காங்க. 2019ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்கோம். அது ஈடன் கார்டன்ஸ் ஆரம்பிச்சோம். இந்தியாவோட ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி அதுல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. அது தோத்தது வந்து யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான். நம்ம ஆஸ்திரேலியா கூட தோத்த டெஸ்ட் மேட்சும் இதே அட்லைட் ஓவல் கிரவுண்ட்ல தான், அதுவும் 2020ல. அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பல வகையில ஒரு எமோஷனலான ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் ஃபேன்ஸ். ஏன் அப்படின்னா விராட் கோலியோடைய அந்த 2020ல இருந்து அந்த டெஸ்ட் செஞ்சுரி கர்ஸ், அந்த பொதுவாக செஞ்சுரி கர்ஸ் ஆரம்பிச்சது இந்த டெஸ்ட் மேட்ச் தான் பல பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 74 ரன்ஸ்ல அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் ஆயிடுவாரு ரஹானே கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது. ஸோ அதுக்கடுத்து இந்தியா நல்லா தான் அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாங்க. 200 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலுமே ஒரு லீடோட தான் ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆரம்பிக்கும் அன்பார்ச்சுனேட்லி வந்து என்ன கிரம்பிள் ஆகும்னு தெரியாது. 36 ஆல் அவுட் ஆயிடுவோம் இந்தியா. இப்போ 36 ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் ரொம்ப மிசரபிளா தோத்துருப்போம். ஆனா அதுக்கடுத்து மெல்போர்ன், சிட்னில ஒரு டிரா, கபால ஒரு பெரிய வின் அப்படின்னு அந்த சீரீஸே ரொம்ப ஒரு டிராமாட்டிக்கா இருக்கும். ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிற அளவு ஒரு குவாலிட்டியான ஒரு சீரிஸ் அது. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியா மறுபடியும் அதே அட்லைட் ஓவல் கிரவுண்ட்ல ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தாண்டி பொதுவாக அட்லைட் கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பிச் அனாலிசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அட்லைட் எப்பயுமே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கக்கூடிய வென்யூவா தான் இருந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா அதிகமாக ஹை ஸ்கோர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம 2003 அண்ட் 2018ல இங்க வின் பண்ணியிருக்கோம் அட்லைட்ல. அட்லைட் இஸ் மோர் ஆஃப் ஸ்விங் இருக்கும், பவுன்சியாவும் இருக்கக்கூடிய ட்ராக். ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங் நார்மலா ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேட்டுக்கு ஓரளவுக்கு பால் வரும், நீங்க நின்று ஆடி ஓரளவுக்கு ஸ்கோர் ஏற்றலாம். இன்னொன்னு அட்லைட்டும் ஆகட்டும், பொதுவா பிங்க் பால் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தாங்க. லக்கிலி நீங்க டாஸ் வின் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்ல ஸ்கோரை போர்ட்ல போட்டுருணும். ஏன் அப்படின்னா இதைத்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கபாலா பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா மோஸ்ட்லி அவங்க பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் எதுல இருந்தாலுமே அவங்க நல்லா டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 300 to 400 ரன்ஸ் அவங்க போர்ட்ல போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ் போக 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 வந்து பாத்தீங்கன்னா அட்லைட்ல வந்து பால் வரதுமே பிரச்சனை ஆகும். பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் என்ன பிரச்சனை ஆகும்னா நீங்க நார்மலா ஆடுற மாதிரி மார்னிங் நல்லா சன்னியா இருக்கும், அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன், அதுக்கடுத்து ஈவினிங் வந்து நீங்க ஆட முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் செஷனே உங்களுக்கு ஈவினிங் வர்றதுனால உங்களோட தேர்ட் செஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் கண்ணா பண்ணான்னு இருக்கும். அதுக்கடுத்து ஸ்விங் எப்படி ஆகும், ஏன்னா பால் சப்போஸ் ஓல்ட் ஆயிடுச்சு இல்ல புது பால் எடுக்கிறாங்க அப்படின்னா பிங்க் பாலோட ஸ்விங் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிகிரிஸ் அதிகமா இருக்கும் நார்மல் ரெட் பாலோட. அதுவும் ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செஷன் ஆஃப், அதாவது ஒரு டேவோட லாஸ்ட் செஷன்ல இருக்க ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 வச்சிருக்காங்க பொதுவா பிங்க் பால்ஸ். ஸோ வந்து இதுலயே நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு லீத்தலா ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் வந்து இதுல இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்பின்னர்ஸ் ஆன் கேட்டகரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசா விசிட்டிங் ஸ்பின்னர்ஸ் யாருமே ஆஸ்திரேலியால விளையாடுற பிங்க் பால் டெஸ்ட் மேட்சஸ்ல பெருசா இம்பாக்ட் கொடுத்ததே கிடையாது. லயான் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹோம் கிரவுண்ட். ஸோ நல்லா பண்றாரு. விசிட்டிங் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ வந்து மெயின்லி த பேசர்ஸ் ஆர் த கீ டு வின் த மேட்சஸ். ஸோ வந்து இந்த இது பாத்தீங்க அப்படின்னா 6 mm கிராஸ் இந்த டைம் பிச்ல இருக்குன்னு சொல்றாங்க அன்லைன் பிச்ல. ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 overs 15 overs ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க நார்மலா ஆடி ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணாலே போதும். விக்கெட்டை விடாம நீங்க ஆடினீங்கனாலே ஒரு டே ஓரளவுக்கு தாண்டிட்டீங்கனாலே இந்த அட்லைட்ல நீங்க வின் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க.
ஸோ வந்து என்னோட லைனப் நம்ம பார்த்துடலாம். என்னோட லைனப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸா வந்து டேவிட் படிக்கல் வெளியே போய் தான் ஆகணும். சுப்மன் கில் உள்ள வந்துட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, துருவ் ஜுரல் வந்து வெளியே போயிருவாரு. ஏன்னா ஆப்வியஸா கேப்டன் ரோஹித் சர்மா வந்துட்டாரு. நான் போஸ்ட் அனாலிசிஸ் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து இவரு வெளியே போகணும், கேஎல் வெளியே போயிருவாரு அப்படின்னு. எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, ஏன்னா அட்லைடோட இதுல வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து ஸ்விங் நிறைய இருக்கறனால பேட்ஸ்மேனோட அடாப்டபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல ஒரு சீனியர் பிளேயர் இருக்கணுங்கிறதுனால என்னோட லைனப் எப்படி இருக்கும், இந்தியன் லைனப் அப்படி கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். ஏன் வந்து இந்த ஓப்பனிங் நான் மாத்த மாட்டேன் அப்படின்னா, இந்த டைம்ல இந்த மூமெண்ட்ல டீம் வந்து அந்த ஓப்பனிங் பேர் நல்லா இருக்கு. ஏன்னா வந்து ஆப்டர் ஸ்டேடியம்ல அவ்வளவு கான்பிடென்டா நின்று ஆடி இருக்காங்க போது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க வேணாங்கிறது என்னோட பீப்புள் மே வரி. ஏன்னா வந்து இது ஏன்னா ரெகுலரா வந்து ரோஹித் சர்மா லாஸ்ட் 5 இயர்ஸா இதுலதான் ஆடுறாரு. நீங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த ஓப்பனிங் பேர் மாத்த வேணாம். ஃபெயிலானாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். பட் வந்து ஐ திங்க் தே டிசர்வ் திஸ் ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆப்வியஸா 1 வந்து சுப்மன் கில் மறுபடியும் வந்திருக்காரு. 50 கூட அடிச்சிருந்தாரு PM11 கூட. நல்லா டச்ல இருக்காரு. நம்பர் நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 இஸ் விராட் கோலி. நம்பர் 5 பண்ட். நம்பர் 6 அதாவது 5 அண்ட் 6 மே வேரி. ஏன்னா அந்த டைமிங் பொறுத்து அந்த மொமெண்ட்டை பொறுத்து மாறும். ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல நான் ஏன் சொல்றேன்னா, ஆப்வியஸா சொன்ன மாதிரி லாஸ்ட் செஷன்ல பேசஸ் வந்து ரொம்ப லீத்தலா இருப்பாங்க. ஸோ அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், ஒரு கேப்டனா அவர் அங்க இருக்கிறத வந்து டீமோட மொரால் பூஸ்டை தாண்டி அந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ற கூட கீ பாயிண்டா இருக்கலாம். ஏன்னா அவர் உள்ள வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து அந்த சீமை கரெக்டா பிடிச்சி அவர் நல்லா ஆடினாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு அடுத்து பும்ரா, முகமது சிராஜ், அதுக்கு அடுத்து வந்து லாஸ்டா பார்த்தா ஹர்ஷித் ராணா. ஏன் ஹர்ஷித் ராணா மறுபடியும் இருக்குன்னு ஆகாஷ் தீப்பை விட அவர் நல்லா தான் போட்டிருந்தாரு. ஸோ இந்த வின்னிங் ஃபார்ம்ல பெருசா மாத்த வேண்டாம் அப்படிங்கறதான் என்னோட ஒப்பீனியன். அதே பக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா லைனப்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்த அதே லைனப் தான் இருக்கும் போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. மெக்ஸ்வெனிக்கு மட்டும் இது ஒரு லாஸ்ட் சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கான்ஸ்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா PM11 கூட இந்தியா அர்ஜென்ட் மேட்ச்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடி இருந்தாரு. மேபி மெக்ஸ்வெனி அவரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், கான்ஸ்டாஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ மெக்ஸ்வெனி இந்த மேட்சை சொல்லப்போனா அவரை தூக்கிட்டு மறுபடியும் கான்ஸ்டாஸ் வரக்கான வாய்ப்புகள் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஹெவியா பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இவங்க இப்போதைக்கு கிடையாது. எசனோடுக்கு சைட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் இருக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போல ஸ்காட் போலாண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு ஜெயண்ட கூட்டு வர போறாங்க. இஸ் வெரி நோன் ஃபார் இஸ் அந்த பேட்ஸ்மேன் நிக் எடுக்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு பேட்ஸ்மேன். அதுவும் வந்து பிங்க் பால் டெஸ்ட் மேட்சஸ்ல அவரோட அந்த பவுன்ஸ் அந்த வபிள் சிங்கோட டெக்னிக் வந்து பயங்கர லீத்தலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இட்ஸ் டஃப் ஃபைட் 1-on-1 தான். ஏன்னா வந்து நம்ம எப்படிதான் ஸ்டாட்ஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி ஜெயிக்கலாம்னு 1000 சொல்லலாம். ஆனா அந்த ஃபீல்ட்ல கிரிக்கெட்டுங்கிறது வந்து நம்பர்ஸ்லயோ வெறும் ஆன்லைன்ல பேசுறதே நடக்கப்படுறது மேட்ச்ல இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த பிட்ச்ல அந்த மேட்ச்ல நடக்கக்கூடியதான் கிரிக்கெட். ஸோ என்ன வேணா மாறலாம். கபா பிரீச் பண்ண முடியாதுன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் அட்லைட்ல நம்ம இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு ஃபோர்ட்டேவா இருக்கு. ஆப்டஸ்ல இருந்த மாதிரி இதையும் இருக்கலாம். ஸோ என்ன நடந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். மேட்ச் ரிசல்ட்டுக்கு அடுத்து போஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். சைனிங் ஆஃப். பை.